அப்துல் காதிர். அப்துல் காதிர் என்பதுதான் அவருடைய பெயர், பெற்றோருடைய பெயர். பெரும்பாலான வழிமார்களுக்கு பார்க்கிறோம், அப்துல் காதிர் என்பது அவர்களுக்கு பெற்றோர் பெயர் இருக்கிறார். எஜமான் ஓதுநாத் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவருடைய பெற்றோரின் பெயர் என்ன? அப்துல் காதிர் என்பது. அப்துல் காதிர். ஆனால் ஒரு பட்ட பெயர் அது முன்னால் வந்து அப்துல் காதிர் என்ற பெயருக்கு முன்னால் இன்னொரு பெயர், சிறப்பு பெயர் அழைக்கப்படும். எஜமான் ஓதுநாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்ப வருகிறார்கள், காட்டிலிருந்து திரும்ப வருகிறார்கள். அப்படி வரும்போது ஒரு வயோதிக நிலையிலே ஒரு மனிதன் வந்திருக்கிறார். அவரை எழுப்பிவிடுங்கள் என்று சொல்கிறார். எஜமான் ஓதுநாத் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பிவிடுகிறார்கள். அவர் எழுந்து விடுகிறார். அப்போது அவர் சொல்கிறார், நான் யார் தெரியுமா? நான் தான் தீன், மார்க்கம். குற்றியும் குறைவுயரமாக இருந்தேன், பலவீனமாக இருந்தேன். என்னை நீங்கள் பலப்படுத்தி விட்டீர்கள், எனக்கு உயிரளித்து விட்டீர்கள் என்று சொல்கிறார் அந்த மனிதர். எஜமான் ஓதுநாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதற்கு பிறகு அவர்களுக்கு பெயர் முஹிதீன், தீனுக்கு உயிரளித்தவர் என்ற பெயர். பெற்றோரின் பெயர் என்ன? அப்துல் காதிர் தான். அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பெயரை கொடுக்கிறான், முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு. அதே போலதான் நம்முடைய நாகூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெற்றோரின் பெயர் அப்துல் காதிர், சையத் அப்துல் காதிர் என்பதுதான் அவர்களுக்கு பெயர். அவர்கள் முறையாக கற்று பிறந்து வளர்ந்து வாலிபம் அடைந்து கல்விகள் எல்லாம் கற்றதற்கு பிறகு தன்னுடைய தகப்பனாரிடத்திலே கேட்கிறார்கள், தந்தையே எனக்கு அனுமதி கொடுங்கள், நான் அல்லாஹ்வை அடைய போகிறேன், அதற்காக நான் புறப்பட்டு போகிறேன் என்று தந்தையிடத்திலே கேட்கிறார். தந்தை அவங்களும் பெரிய வழியெல்லாம் தானே, அசல் குத்தூஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மகனே அல்லாஹ் தான் எங்கும் இருக்கிறானே, அல்லாஹ் இல்லாத இடம் உண்டா? ஐனமாத்து வல்லு ஃபதம்ம வஜ்ஹுல்லாஹ், எங்கே திரும்பினாலும் அல்லாஹ்வின் திருமுகம் உண்டாம், அல்லாஹ் தான் எங்கும் இருக்கிறானே. அப்போது பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஆமாம் தந்தையே, அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்பது அறிவு. நான் அல்லாஹ்வை அறிய வேண்டும் என்று செய்யவில்லை, அவனை அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்பது அது ஒரு இல்முல் யகீன், அது ஒரு கல்வி, ஒரு அறிவு, நாம் நம்பி வைத்திருக்கிறோம். ஞானத்திலே இல்முல் யகீன், ஐனுல் யகீன், ஹக்குல் யகீன், கமாலுல் யகீன் என்று யகீனுக்கு வரிசையை சொல்வார்கள் சூஃபியார்கள். இல்முல் யகீன் என்றால் என்ன? தெரிந்து கொள்வது. மக்காவிலே காபத்துல்லாஹ் இருக்கிறது, நமக்கு தெரியும், அது இல்முல் யகீன். காபாவை முன்னோக்கி தான் தொழுகிறோம் என்று நம்புகிறோம், இல்முல் யகீன். ஒருவர் மக்காவிற்கே செல்கிறார், ஹஜ்ஜுக்கு செல்கிறார், உம்ராவிற்கு செல்கிறார், அந்த ஹரம் ஷரீஃபிலே காபத்துல்லாஹை கண்ணாலே பார்க்கிறார், அது ஐனுல் யகீன். போவதற்கு முன்னாலேயே சொல்கிறோம், ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போக முந்தி சொல்கிறோம், முஸ்தக்பிரல் காபத்து ஷரீஃபி லில்லாஹி தஆலா, அல்லாஹு அக்பர், காபத்துல்லாஹை சரஃபான காபாவை முன்னோக்கி சொல்கிறேன் என்றுதான் நியத் வைத்து சொல்கிறோம். ஆனால் அப்படி பார்க்காத காபத்துல்லாஹை ஒரு மனிதன் போகல, ஆனாலும் பார்க்காத காபத்துல்லாஹை நியத் வைத்து சொல்கிறார், அது இல்முல் யகீன். ஆனால் அங்கே போய் விடுகிறார், கண்ணால் பார்த்து விடுகிறாரே, அதற்கு பேர் என்ன? ஹக்குல் யகீன், ஐனுல் யகீன். அதை அவர் கண்ணாலே பார்த்து விட்டார். அதற்கு பிறகு அந்த காபத்துல்லாஹ்வில் அல்லாஹ் என்ன சிறப்பு வைத்திருக்கிறான் என்பதை ஒருவர் விளங்கினால் அதற்கு பேர் ஐனுல் யகீன். எப்படி? ஒரு மகான் கொள்கைகள் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள், உம்ராவிற்கு செல்வார்கள். இன்னும் பல மகான்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். அவர்கள் ஒவ்வொரு ஒத்த தொழுகைக்கும் கூட காபாவுக்கு செல்லக்கூடியவர்கள் உண்டு. காயப்பட்டத்தில் அஷேக் அப்துல் காதிர் தைக்கா
நபிமார்களுக்கு முஅஜிஸாத், வலிமார்களுக்கு கராமத். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்றார்களே, அப்படி செல்லும் போது இரவு புறப்பட்டு பைத்துல் முகத்தஸுக்கு சென்றார்களே. பைத்துல் முகத்தஸ் எங்கே இருக்கிறது? மக்காவிலிருந்து 1 மாத தூரம். ஒட்டகத்தில் போனா 1 மாத தூரம் பைத்துல் முகத்தஸுக்கு போக வேண்டும். அங்கிருந்து திரும்ப மக்காவுக்கு வர இன்னொரு மாதம், 2 மாத தூரம். ஆனால் ஒரு இரவிலே போய்விட்டு வந்து விட்டார்கள். எப்படி முடிந்தது? அதுவும் கூட இரவு முழுவதும் அல்ல, லைலன். அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன், இரவின் சிறு பகுதியிலே. அதாவது கண்ணிமை மூடி முடிக்கக்கூடிய வினாடி நேரத்திலே போய்விட்டு வந்து விட்டார்கள். அது மேராஜுடைய வரலாற்றை எழுதுவார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு புறப்பட்டார்கள். உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு. அங்கே புறப்படும் போது அந்த வீட்டினுடைய கதவின் தாழ்பால் ஆடி அசைந்து கொண்டிருந்தது. அந்த அசைவு நிற்பதற்கு முன்னாலே வந்து விட்டார்கள். அவர்கள் படுத்திருந்தார்களே, அந்த படுக்கையினுடைய சூடு மாறுவதற்குள்ளாக வந்து விட்டார்கள். எப்படி முடியும்? அதாவது சராசரியாக நபிமார்களுக்கு அல்லாஹ் அந்த அற்புதத்தை செய்கிற வலிமையை வல்லமையை கொடுத்திருக்கிறான். அதற்கு பெயர் முஅஜிஸாத். அதே வல்லமையை அல்லாஹ் வலிமார்களுக்கும் கொடுத்தான். அதற்கு பெயர் என்ன? கராமத். அப்படி ஷேக் அப்துல் காதிர் தைக்கா சாஹிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு வக்து தொழுகைக்கும் அங்கே போவார்கள். ஒரு முறை இன்னொரு வலியுல்லா சையத் அபூபக்கர் சின்ன உத்வாபா வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தைக்கா சாஹிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து, இப்படி நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், துஆ செய்யுங்கன்னு சொல்றாங்க. அப்போது தைக்கா சாஹிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சரி நீங்க அப்படி போனால் அங்கே ஹரம் ஷரீஃபில் ஒரு தூண், இந்த நம்பர் தூணிலே ஒரு பெரிய மனிதர் அமர்ந்திருப்பார், சாய்ந்திருப்பார். அவர் பெயர் ஷேக் முகமது சாலிஹ் ரலியல்லாஹு அன்ஹு. பெரிய மனிதர் இருப்பாங்க. அவங்கள பார்த்தா நான் சலாம் சொன்னதா சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. இவர்கள் புறப்பட்டு போனார்கள். சென்று அந்த காலத்தில எல்லாம் எவ்வளவு நாட்கள் ஆகும் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு? நம்ம காலத்திலேயே கொஞ்ச காலத்துக்கு முன்னால 6 மாதம் ஆகும். கப்பல்ல பயணம் போகும்போதே எல்லா விதமான சொத்துக்களை எல்லாம் பிள்ளைகளிடத்திலே எழுதி ஒப்படைத்து விட்டு வசியத்து சொல்லிவிட்டு, அப்படித்தானே முந்தைய காலத்தில் இன்றைக்கு இருப்பது போல நினைத்தால் போய்விடுகிற காலம் அது. நம்ம காலத்திலேயே கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வருவது என்றால் 6 மாதங்கள் ஆகிவிடும். அப்படியாக அதற்கு முந்தைய காலம் எப்படி இருக்கும்? சின்னமுத்து வாப்பாவுடைய எல்லாம் அங்கே ஹரமுக்கு சென்றார்கள். ஹரமிலே அவர் சொன்னது போல ஒரு மனிதர் இருக்கிறாங்க. அவர்கிட்ட சலாம் சொல்றாங்க. எப்படி? எங்க ஊர்ல காயம் பண்ணதுல ஷேக் அப்துல் காதிர் தைக்கா சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு மச்சான் முறை உறவு, அவர்கள் உங்களுக்கு சலாம் சொன்னாங்க, சலாம் சொன்னாங்க. அந்த ஷேக் சாலிஹ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அவங்க இப்பதானே தொழுதுட்டு போறாங்க, எங்க ஹரம்ல இப்பதானே தொழுதுட்டு போறாங்க, அதோ அந்த வரல போறாங்களே, கை காட்டுறாங்க. சின்னமுத்துவாப்பா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள், தைக்கா சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு போய் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு விளங்கியது, அவங்க ஒவ்வொரு ஒத்து தொழுகைக்கும் எங்கே தான் வருகிறார்கள்? ஹரமுக்கு தான் வருகிறார்கள் என்பது விளங்கியது. அப்படி வலிமார்கள் தாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து செல்வார்கள். நாமும் காபத்துல்லாஹை முன்னோக்கி சொல்கிறோம், வலிமார்கள் காபாவிலேயே போய் சொல்வார்கள். அது அவர்களுக்கு அதை விளங்கி கொண்டு தரணும். ஒரு வழியுல்லா அப்படிதான் தன் மகன் சொன்னார், பாபா நீங்க போறீங்களே, என்னையும் அழைத்துக் கொண்டு செல்லுங்கள், நானும் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், என்னை அழைத்துக் கொண்டு போக. ஒரு மகன் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி மகனை அழைத்துக் கொண்டு போனார். ஹரம்ல வந்து தவாஃப் செய்து பார்த்தால் மகனை காணல, பிள்ளையை காணல. எங்க தேடுறாங்க, காணல. பிள்ளையை விட்டுட்டோமே, எங்க போய்விட்டாரே தெரியலன்னு பார்க்கலாம். ஒரு அசரீரி சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம் தெரியுமா? அவர் அல்லாஹ்வின் வீட்டிற்கு வந்தார். எதற்கு? அல்லாஹ்வை பார்க்க. அல்லாஹ்வின் வீட்டிற்கு வந்தார், அல்லாஹ்வை பார்க்க. மற்றவர்கள் எல்லாம் காபத்துல்லாஹை பார்க்க செல்வார்கள், காபாவை தவாஃப் செய்ய செல்வார்கள்.
அதை தொட்டு முத்தமிட செல்வார்கள், அதுல உம்ரா செய்வதற்காக செல்வார்கள். யார் எந்த நியத்திலே போகிறோமோ அது நினைத்து வருகிறது. ஒரு வீட்டுக்கு போகிறோம், எந்த வீட்டுக்கு போகிறோம், எதற்கு? வீடு முக்கியம் அல்ல, அந்த வீட்டிலே உள்ள ஆளை பார்க்கறதுக்காக வேண்டி போறோம். யாரை பார்க்க போகிறோம், யார் வீட்டுக்கு போகிறோமோ அந்த வீடு நமக்கு முக்கியம் அல்ல, அந்த வீட்டில் யார் இருக்கிறார்களோ அவர்களை பார்க்க போகிறோம். இப்போ சராசரியான மக்கள் எல்லோருமே நாம அந்த காபத்துல்லாவுக்கு போறோம்னு நியத்தோட போவாங்க. இந்த குழந்தைக்கு என்ன நியத்து என்றால், நாம அல்லாஹ் வீட்டுக்கு போனா அல்லாஹ்வை பார்க்கலாம் என்ற நியத்தோடு பிள்ளை வருகிறது. இங்க என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், அல்லாஹ் அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டார். அல்லாஹ் அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டார். இப்போது அல்லாஹ் அசரீர் மூலமாக வலிமார்களுக்கு சொல்கிறான். வலிமார்களுக்கு அல்லாஹ் பேசுவான். அதுக்கு பேர் என்ன? இல்ஹாம். நபிமார்களுக்கு செய்தி அனுப்புவான், அதுக்கு பெயர் வஹி. வலிமார்களுக்கு உள்ளத்திலே உதிப்பை ஏற்படுத்துவான், அதுக்கு பெயர் இல்ஹாம். என்ன என்றால், இந்த மலைக்கு முகத்ததில் இந்த அல்லாஹ்வுடைய அரிசிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த மக்காம் இருக்கிறதை அங்கே இருக்கிறார் ஒரு பிள்ளை. ஏன்? அவர் அல்லாஹ்வின் வீட்டை பார்க்க வரவில்லை, அல்லாஹ்வை பார்க்க வந்தார். அப்படியானால் இப்போது வாருங்கள், இல்முல் யகீன் காபத்துல்லாஹ் என்று ஒன்று இருக்கிறது என்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். கிதாபுகளிலே பார்த்து பயான்களிலே கேட்டு தெரிந்து வைத்திருக்கிறோம். அது இல்முல் யகீன். அதே நேரையே போய் சந்திக்கிறோம், பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற நசீபாதான் யாருக்கு தருவானா? அது அப்படி நேர பார்ப்பது, அதற்கு பேர் என்ன? ஐனுல் யகீன். ஆனால் அந்த காபத்துல்லாஹ்வுடைய அதன் ஹிக்மத் என்ன, அதை விளங்கிக் கொள்வது அது ஹக்குல் யகீன். அதிலேயே பணமாகி அல்லாஹ்வுடைய வீடு, அதிலேயே தன்னை அடைந்து அல்லாஹ்விடத்தில் சேர்ந்து விடுவது அது கமாலுல் யகீன், பரிபூர்ணம். யகீன்ல பரிபூர்ணம். எனவே நம்முடைய பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தன்னுடைய பெற்றோரிடத்தில் சொல்கிறாங்க, தந்தை இடத்துல, அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்பது அது அறிவு, இல்முல் யகீன். ஆனால் நான் அறிவதற்காக ஆசைப்படவில்லை, அவனை அடைய ஆசைப்படுகிறேன், அல்லாஹ்வை அடைய ஆசைப்படுகிறேன் என்றார்கள். தன் பிள்ளைகளுடைய நிலைதான் தகவலுக்கு தெரியுமே. ஹசன் குத்தூஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிள்ளை யாருக்கு தெரியும்? ஏன்? தாயின் வயிற்றிலே இருக்கும் போதே கராமத் காட்டியவர்கள். கிணற்றிலே தண்ணீர் எடுக்கும் போது வாலி அறுந்து விட்டது, அதை தாயின் வயிற்றிலிருந்து எடுத்துக் கொடுத்தவர்கள் யார்? பாதுஷா ரலியல்லாஹு. அவர்கள் இருந்த அந்த ஊரை ஒன்றை கோட்டை வந்து அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் வேதனை செய்து கொண்டிருந்த அந்த கட்டத்தில் பிபி பாத்திமா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், கொள்ளைக்காரர்கள் ஒரு நடு இரவில் நடு விஷயிலே ஊருக்குள்ளாக வந்து விட்டார்கள். இருக்கிற பொருள்களை எல்லாம் சூறையாடி கொண்டு போகிறார்கள். மட்டுமல்ல, பெண்களை எல்லாம் மானபங்கப்படுத்துவதற்கு முனைகிறார்கள். யாராவது வந்து உதவி செய்து விட மாட்டார்களா என்று பிபி பாத்திமா அவர்கள் வீட்டுடைய இரவு நேரம் வீட்டில் கதவை தாக்கி கொண்டு ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பேரொடி வெளியிலே கிளம்பி சென்று அந்த கொள்ளை கோட்டைகளை எல்லாம் அடித்து துவம் செய்து துரத்திவிட்டு திரும்ப உள்ளே வருகிறது. வந்து அவர்களுடைய வயிற்றுக்குள்ளாலே போகிறது அந்த ஒளி. அம்மா கேட்டார்கள், யாரு கேட்டாங்க? சொன்னார்கள், அம்மா நான் தான் உங்களுடைய மகன், உங்க வயிற்றிலே இருக்கக்கூடிய மகன். இன்னும் பிறக்கவில்லை, பூமிக்கு வரவில்லை, கருவில் இருக்கும் போதே கராமத்தை காட்டியவர்கள் வலிமார்கள். இப்போ வலிமார்கள் என்றால் யார்? சில வலிமார்கள் பிறக்கும் போதே விநாயகத்தோடு பிறப்பார்கள். சில வலிமார்கள் பிறந்து வளர்ந்து இபாதத்து செய்து அதன் மூலம் விநாயகத்தை அடைவார்கள். வலிமார்களுடைய பல தரஜா அந்தஸ்து இருக்கிறது. எப்படி ரசூல்மார்களிலே இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறானே, ரசூல்மார்களின் சிலரை விட உயர்த்தி வைத்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான். அதே போல வலிமார்களிலும் சிலரை உயர்த்தி வைத்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். அவர்கள் தான் அவுதார்கள், நுகபார்கள், நுஜபார்கள், அவுதார்கள் என்று வலிமார்களுடைய படித்தரம் இருக்கிறது. அதிலே வலிமார்களுடைய ஆகக்கூடிய தன்மை தான் குதுபுல் அக்தா ஓதுலாலும் மலையீன நடுப்பாதல் ஜீரானோ எல்லா குதுபுமார்களுக்கும் நான் குதுபுல் அக்தாவாக இருக்கிறேன். குதுபுமார்களுக்கெல்லாம் குதுபா நான் இருக்கிறேன். அப்படிதான் ஓதுலாக சொல்லியெல்லாம். அப்படி பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு ஷாவர்பி பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அவர்கள் கருவில் இருக்கும்போதே கராமத்தை காட்டியவர்கள். அதனால பிள்ளை யாருன்னு தவறுக்கு தெரியும். அதனால பயணம் புறப்படுங்க. ஏன்? நான் நல்லாவே அடைய போகிறேன் என்கிறார்களே,
அப்படி புறப்பட்டு செல்கிற அந்த பிள்ளையை பார்த்து ஹசன் குத்தூஸ் ரலியல்லாஹு தந்தை சொல்றாங்க, அப்பா நீங்க இப்படி போங்க, எந்த பக்கம், குவாலியர் பக்கமா போங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன பொருள்? தன்னுடைய மகனுக்கான வழிகாட்டக்கூடிய அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த காமிலான ஷேக் மகனுக்கான ஷேக் எங்க இருக்கிறாங்க? குவாலியர்ல இருக்கிறாங்க. யாருக்கு தெரிகிறது? தகப்பனுக்கு தெரிகிறது. அதனால ஒன்னில வீட்டை விட்டு வெளியிலே வந்தால் எப்படி வெளியே வர்றாங்க? அல்லாஹ்வை அடைய போகிறேன்னு வருகிறார். வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. முதல் கேள்வி என்ன வரும்? எப்படி போறது? வலது பக்கமா போகணும், இடது பக்கமா போகணும்? வீட்டை விட்டு வெளியேறி வலது இடது எங்க போகணும்னு தெரியணும். நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் எங்க போகிறோம் தெரிந்தால் போகலாம். இப்படி போனால் இந்த ஊருக்கு போகலாம், இந்த இப்படி போனால் இந்த ஊருக்கு போகலாம் தெரியும். எங்க போகிறதுன்னே தெரியல. அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ்வை அடைவதற்கான வழி எது? அல்லாஹ் எல்லாருக்கும் இருக்கிறானே, எப்படி போனால் நாம் அடைவது? வரலாற்று ஒரு தந்தை சொல்றாங்க, குவாலியர் பக்கமா போங்க. ஒரு வழி காட்டிட்டாங்க, ஒரு வழிகாட்டி விட்டார்கள். பாதுஷாநாயகம் சையத் அப்துல் காதர் ஷா ஈரான் ரலியல்லாஹு போறாங்க. குவாலியர் ஊருக்கு முன்னால ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலில் போய் தங்குகிறார்கள். அது பழைய பள்ளி, ஊருக்கு வெளியில உள்ள ஒரு பழைய பள்ளி. அங்கேயே தங்குறாங்க. எவ்வளவு நாள்? ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு மாதமோ 2 மாதமோ அல்ல, ஒரு வருடமும் 2 வருடமும் இருக்கிறாங்க. 7 வருட காலம் அப்படி தங்கியிருந்து முஷாஹதா, இறை தரிசனத்திலே, இறை காட்சியிலே முஜாஹதா, அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்தில் மனதோடு போராடுகிற அந்த உள்போராட்டத்தில் பள்ளியிலேயே இருக்கிறாங்க. இப்படி 7 வருடம் கடந்ததற்கு பிறகு ஒரு நாள் திடீரென அவர்களுக்கு ஒரு சப்தம் அல்லாஹ்விடமிருந்து அழைப்பு வருகிறது. அல்லாஹ் அழைக்கிறான், யா ஷாஹ் ஹமீத், யா ஷாஹ் ஹமீத், ஊருக்குரிய அரசரே புறப்படுங்கள், ஊருக்குள் குவாலியர் ஊருக்குள்ளாலே செல்லுங்கள், உங்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு நேசர் அங்கே இருக்கிறார்கள், செல்லுங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறான். இந்த ஷாஹ் ஹமீத் என்கிற பெயர் யார் சொன்ன பெயர்? அல்லாஹ் சொன்ன பெயர். பெற்றோரிட்ட பெயர் அப்துல் காதர் தான். அப்துல் காதர் தான் பெற்றோர் இருக்கிறது. இப்ப நாம யா ஷாஹ் மீராநாயகமே, ஷாஹ் ரபி பாதுஷாநாயகமே, ஷாஹ் ரபி, யா ஷாஹ் ரபி சொல்றோமே, இது யார் சொன்ன பெயர்? அல்லாஹ் இட்ட பெயர். எல்லோருக்கும் அல்லாஹ் தான் பெயர் இருக்கிறான். சராசரியாக எனக்கும் உங்களுக்கும் யார் பெயர் இருக்கிறது? பேர் விடும்போது என்ன சொல்லுவாங்க? சென்னை போன்ற இந்த பகுதிகளெல்லாம் உடமாக குழந்தைய கொண்டு போய் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு சொன்னா முதல்ல சம்மாக்கெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு இந்த பெயர் வைக்கிறான் என்றுதான் சொல்றாரு. ஏன்? நமக்கான பேருக்கு எழுதப்பட்டு விட்டது. எங்க ஊர்ல எல்லாம் இப்படி சொல்லுவாங்க, சம்மைக்கு வையவர் வளர்ந்து அசீஸ் அவளும் பிஸ்மி நபீனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னு குழந்தையை வந்து ஆரம்பமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமத்தை சொல்கிறேன் என்று முதல்ல முஹம்மத் என்று சொல்லி அதற்கு பிறகு மற்ற சஹாபாக்கள், வலிமார்கள், நாதாக்கள் எல்லாருடைய பெயரையும் பரக்கத்துக்காகவும் காரணம், அதாவது பாதுகாப்புக்காகவும் சூட்டிக் கொண்டு உன்னை அழைக்கும் பெயராகிறது என்று ஒரு பெயர் சொல்றார்கள். இது உடனே அப்படியான நமக்குரிய பெயர் அடிப்படையில் நமக்கு அல்லாஹ் ஒரு பெயரை வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹ் தான் நமக்கு சொல்கிறான். ஆனால் அந்த பெயரை நமக்கு சொல்வதற்கு இன்னொரு இருப்பார்கள். இமாமிடத்துல கொண்டு போய் ஒரு பள்ளி இமாமிடத்திலோ மத்தியிடத்திலோ அல்லது யாராவது வழங்குகிறது குழந்தைக்கு பேர் வைங்கன்னு சொல்றாங்களே. ஆனால் பாதுஷாநாயகம் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஷாஹ் ஹமீத் என்று பெயரிட்டது யார்? அல்லாஹ் நேரடியாக அவனை அழைத்தான். யா முஹீதீன், நாயகம் அவர்களுக்கு முஹீதீன் அல்லாஹ் நேரடியாக அழைத்தான். பரிமாறக்கூடிய அந்த தன்மை எப்படி ஷாஹ் ஹமீத் பாதுஷாநாயகம் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த பெயரோடு அவர்கள் புறப்பட்டு போகும்போது குவாலியரில் இருக்கக்கூடிய முஹம்மது குவாலியர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய ஒரீதிகளோட அமர்ந்திருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு காமிலான முரீது வருகிறார்கள், காமிலான முரீது வருகிறார்கள், வாங்க நம்ம போய் அவர்களை அழைப்போம் என்று இருக்கிற தன்னுடைய முரீதிகளை அழைத்துக் கொண்டு போகிறார்கள். சேது காமிலா இருக்கணுங்கிறதுல முரீது காமிலாக இருக்க வேண்டும். அதனாலே மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாரு, நீ பரிசுத்தமாக இரு, நீ பரிசுத்தமாக இரு,
இருந்தால் உனக்கு தேவையான, உனக்கு வழிகாட்டுகிற ஒரு காமிலான ஷேஷை அல்லாஹ் தருவான். அப்ப காமிலான ஷேஷைங்கிறாங்கன்னு தேவையில்லை. காமிலான முரீதாக இருந்தால், பரிபூர்ணமான முரீதாக இருந்தால், பாக்கியம் பெற்ற முரீதாக இருந்தால் ஷேஷை எடுத்துக் கொள்வார்கள். மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், தாகம் உடையவன் தண்ணீரை தேடுகிறான், தண்ணீரும் தாகம் உடையவனை தேடுகிறது. தாகம் உடையவன் தண்ணீரை தேடி போறான். ஆனா அடிப்படையில் அல்லாஹ் என்ன வைத்திருக்கிறான்? தண்ணீருக்கு கட்டளை இருக்கிறான், உணவுக்கு கட்டளை இருக்கிறான். இந்த நேரத்தில் இந்த மனிதனுக்கு நீ ரிஸ்காக, அரிசியாக, பருப்பாக, கோதுமையாக, இன்ன உணவாக இந்த மனிதனுக்குரியது என்று அல்லாஹ் எழுதி விடுகிறான். ஒவ்வொரு விதையிலும் அதை சாப்பிடுகிறவர்களுடைய பெயர் இருக்கிறது. எனவே அந்த உணவு, அந்த தானியம், அது இந்த மனிதன் எங்கே இருக்கிறான் என்று அது தேடுகிறது. இந்த மனிதன் ரிஸ்கை தேடுகிறான், அதுவும் தேடுகிறது. தாகமுடையவன் தண்ணீரை தேடுகிறான், தண்ணீரும் தாகமுடையவனை தேடுகிறது. அப்படி ஒரு மனிதன் காமிலான ஷேஷை தேடுகிறான் என்றால் காமிலான ஷேகுமார்கள் மனிதனை தேடுகிறார்கள். அப்படித்தான் நிஜமான் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷேஷை தேடி போகிற போது ஷேஷ் அவர்கள் முகமது கௌது துவாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அப்படி இருவரும் சந்திக்கிறார்கள். அதற்கு பிறகு முகமது கௌது துவாரி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுடைய மாறி பகுதியில் ஒரு தனி அறையிலே சுமார் 12 ஆண்டு காலம் தவத்திலே இருக்கிறார்கள். அப்படி தனிமையிலே இருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாறை பார்க்கிறோம். அந்த கட்டங்களில் எல்லாம் அவர்களுடைய உடல் எல்லாம் நெருப்பு போல பற்றி எரியும். ஒரு கட்டத்துல முகமது கௌது துவாரி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகளை உணவு கொண்டு வந்தவர்கள் பார்த்துட்டாங்க. பாதுஷா நாயகம் உள்ள இருக்கிறாங்க. சையத் அப்துல் காதிர் ஷாஃபியான் அவங்க நெருப்பு பற்றி எரிக்கிறது பார்த்து பயந்து போய் தந்தை எடுத்து சொல்றாங்க. தந்தை சொன்னாங்க, அப்படியா, சரி, அது வேற ஒன்றும் கிடையாது, நெருப்பு இல்லை. நெருப்பு எல்லாரையும் கரிக்குமா? நெருப்புக்கு சுயமாக கரிக்கக்கூடிய, எரிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதா? இல்லை. நெருப்புக்கு கரிக்கிற, எரிக்கிற சுயமான சக்தி கிடையாது. கத்தி இருக்கிறது, எல்லோரையும் அறுக்குமா? அறுக்காது. நீர் கரை புரண்டு ஓடுகிறது, எல்லோரும் அதில் மூழ்கி விடுவார்களா? இல்லை. அல்லாஹ் நடந்து வந்தார்கள். கிரௌன் மூழ்கி போனார். கிரௌனை மூழ்கடித்தது தண்ணீர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கரையேற்றியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்கிற போது கத்தி அறுக்கவில்லை, வேகத்தில் வீசி எறிகிறார்கள். ஒரு மலையிலே பட்டு தெரிந்து மலை சிதறுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்துக்குள்ளாலே தான் போட்டார்கள். கருகி போனார்களா? இல்லை. ஏன்? அல்லாஹ் அந்த நெருப்புக்கு கட்டளை கொடுக்கிறான், பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பு குன்னா யா நாரு கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே, நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இதமாக, அருமையான குளிராகவும் இல்லாமல் உஷ்ணமாகவும் இல்லாமல், இப்ப ஏர் கண்டிஷன் சொல்றமே அந்த மாதிரி ஒரு பதமாக, இதமாக இது நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளை கொடுக்கிறான். எனவே அப்படி எல்லாவற்றுக்கும் அல்லாதானே அந்த ஆட்களை கொடுக்கிறான். அந்த வகையில நெருப்பு எல்லோரையும் தெரிந்து விடார். மறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் 2 பேருக்கு மத்தியில் ஒரு விவாதம். அந்த நாத்திகர் சொல்கிறார், ஒரு நெருப்பை பற்ற வைத்து அதில் நான் கையை விடுகிறேன். நான் சொல்வது தவறாக இருந்தால், அதாவது இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்றால் நெருப்பு என் கையை கரித்து விட வேண்டும். நீங்களும் கையை விடுங்க. அந்த இறைவன் இருந்தால் உங்கள் கையை காப்பாற்றி விடுவான் என்ற 2 ஒன்று என்ன வேணா செய்கிறாங்க. மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்கிற அந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக சையதுனா மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு அன்ஹு ஒத்துக்கொள்கிறார். அல்லாஹ் இருக்கிறான், உதவி செய்வான். நெருப்பு கூட்டினார்கள். மூடப்பட்ட நெருப்பிலே சையதுனா மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு அன்ஹு கையை விடுறாங்க. கை விட்டான். கொஞ்ச நேரம் கழித்து கையை எடுக்கிறார்கள். எந்த மாற்றமும் இல்லை. கை கரியவும் இல்லை, எரியவும் இல்லை. மக்கள் எல்லாம் பார்த்து அதிசயத்து இருக்கிறாங்க. இப்ப நீ கையை விடு. நாத்திகனை சொல்கிறார். நாத்திகர் கையை உள்ள விட்டார். விட்டால் அவன் கையை எடுத்ததுக்கு பிறகு பார்த்தால் அந்த நாத்திகருடைய கையும் கூட சூழல்ல, அதுவும் கரிக்கவில்லை, எரியவில்லை. மக்கள் பார்த்த அதிசயம். என்ன இது? ஒரு ஒளியெல்லாம் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்கிறவர்கள் அவங்களுடைய கையை எரிக்கவில்லை, நியாயம் இருக்கிறது. ஆனால் ஒரு நாத்திகன் அவருடைய கையையும் எரிக்கவில்லையே. அப்படியானால் எது உண்மை?
யார் சொல்வது உண்மை? மாலிக் தீனார் அல்லாஹ்விடத்தில் முறையிடுறார், யா அல்லாஹ், நீ எனக்கு உதவி செய்கிறாய், அந்த நம்பிக்கையில தானே நான் கையை விட்டேன். நீ எனக்கு உதவி செய்தாய், என் கையை கறிக்கவில்லை, ஆனால் அவனுடைய கையும் தெரியவில்லையே. இப்ப மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்களே, எது உண்மை என்று அவர்களுக்கு தெரிய வேண்டுமே. அல்லாஹ் அவர்களுக்கு செய்தி சொல்கிறான். மாலிக் தீனார் அவர்களை பார்த்து, நீங்க ஏன் முதல்ல கையை விட்டீங்க? ஏன் நீங்க ஏன் முதல்ல கையை விட்டீங்க? நீங்க கையை விட்டதால் அந்த நெருப்பு எரிக்கிற சக்தியை இழந்து விட்டது. ஒரு வழியில்லாருடைய கைவிட்டால் அவ்வளவு தகுதி அதை கொண்டு இதுதான் அவர்கள் வீட்டுல சில சகாபங்கள் சாப்பிட வந்திருக்கிறாங்க. சுப்ரா விரிப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் ஒரு டாக்டர் மாத்திரை கொடுக்கிறார், குழந்தை இல்லைன்னு போனால் ஒரு டாக்டர் மருந்து கொடுக்கிறாங்க, குழந்தை பிறக்கிறது இல்லையா? அதை நம்புகிற அந்த விஞ்ஞானத்தை நம்புகிற மக்களுக்கு இந்த விஞ்ஞானத்தை நம்ப முடியவில்லை. யதார்த்தம் அப்படி. இன்னும் நிறைய வரலாறு இருக்கிறது. அரபி ரலியல்லாஹு எப்படி பிறந்தார்கள்? இதே போலத்தான் அவர்கள் கொடுக்கிறார்கள், அதன் மூலமாக பிறந்தார்கள். அதனாலே அப்படி செய்தார். யூசுப் நாயகம் ரலியல்லாஹு பிறந்து விடுகிறார்கள். வளர்ந்து ஒரு 7 வயது அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளோடு தெருவிலே திடீரென அவர்களுக்கு ஒரு அசரி 7 வயது பிள்ளைக்கு சத்தம் இருக்கிறது. மகனே நீங்க வாங்கன்னு அழைக்கிறாங்க. நேர வீட்டுக்குள்ள வந்தாங்க. தன்னை வளர்த்து அந்த தந்தை இருக்கிறாங்களே அவருக்கு போய் கேட்டாங்க, மண் அபி, எனக்கு வாப்பா யாருன்னு கேட்டாங்க. எனக்கு வாப்பா யாரு, எங்க இருக்காங்க எங்க வாப்பா? உடனே அவங்க கேட்டாங்க, மகனே என்ன கேட்குறீங்க, ஏன் திடீர்னு இப்படி கேட்குறீங்க? இல்லை நீங்க எனக்கு தந்தை இல்லை, என்னுடைய தந்தை யாருன்னு கேட்டாங்க. என்னுடைய தந்தையார் யார், தந்தை யாருன்னு கேட்கிறாங்க. அவங்க விஷயத்தை சொல்கிறார்கள். இப்படித்தான் பாதுஷா நாயகர் மூலமாக பிறந்த குழந்தை உத்தரவு தாருங்கள், அழைப்பு வந்து விட்டது, நான் போகிறேன் என்று 7 வயது பிள்ளை வீட்டிலிருந்து வெளியில கிளம்புறாங்க. அப்போது பாதுஷா நாயகர் எங்க இருக்கிறாங்க? மக்காவிலே இருக்கிறார்கள். நேர மக்காவுக்கு சென்று தந்தையோடு சேர்ந்து விடுகிறார்கள். யூசுப் நாயகர் அருமையானவர்களே, பாதுஷா நாயகத்தினுடைய நீண்ட நெடிய வரலாறு, ஒவ்வொரு வரலாறுக்கு உள்ளும் ஒவ்வொரு தத்துவம் பொதிந்திருக்கிறது, பல தத்துவங்கள் பொதிந்திருக்கின்றன. அவை அனைத்தையும் கூட ஹதீஸ் குர்ஆனின் மூலமாக ஆதாரங்களோடு நிரூபிக்க முடிகிற அளவுக்கான எல்லா செய்திகளும் உண்டு. அப்படி நிரூபிக்க முடிகிற அளவுக்கு நம்முடைய உலமாக்கள், நம்முடைய முன்னோர்கள் சேர்மார்கள் எழுதி தந்து வைத்திருக்கிறார்கள், எழுதி இருக்கிறார்கள். அந்த கிதாபுகளை பார்த்து அதை எடுத்து சொல்ல முடியும். நிறைய உலமாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது அவை அனைத்தையும் எடுத்து சொல்வதற்கான நேரமில்லை. நாம் ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்வோம். அதனால அன்றைக்கு யூசுப் நாயகம் ரலியல்லாஹு பிறந்தது போல அதற்கு பிறகு அச்சுதப்ப நாயகருக்கு தான் அவருக்கு சுகம் கொடுத்து அவருக்கு பிள்ளை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுனால தஞ்சையை ஆண்ட அச்சுதப்ப நாயக்க மன்னர் அவர் கொடுத்த இடம் தான் நாவூர் ஷரீஃபினுடைய அந்த பிரமாண்டமான இடம் இருக்கிறதே, அது எல்லாமே யார் கொடுத்தது? அச்சுதப்ப நாயக்கர் கொடுத்தது. அங்கே பிரமாண்டமான ஒரு மினாரா, 200 அடியில் ஒரு மினாரா இருக்கிறது. அந்த மினாராவை 160 அடியில மினாரா இருக்கிறது. அதை பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தானதுக்கு பிறகு, மறைந்ததற்கு பிறகு 200 வருடத்துக்கு பிறகு பிரதாப் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு மராட்டிய மன்னர் வந்து, நாயகமே எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும், அப்படி குழந்தை பிறந்து விட்டால் நான் இங்க ஒரு மினாரா கட்டுகிறேன் என்று 200 வருடத்துக்கு பிறகு அவர் இயக்கி வைத்து பிறந்த குழந்தையை தான் அதற்கும் துளசிராம் அந்த குழந்தைக்கு பெயரு. அந்த அதற்கு கட்டப்பட்டதுதான் பிரமாண்டமாக குடியேற்றப்படுகிற மினாரா. இப்படி பாதுஷா நாயகத்தினுடைய தர்பாருக்கு போய் கொஞ்ச நேரம் நாம நின்று ஒன்றும் ஓத விட தேவையில்லை. ஒரு ஓரமா நின்று பாட்டு இருந்தாலே போதும். எவ்வளவோ ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் வருகிறார்கள், போகிறார்கள். அவர்கள் எல்லாம் வந்து என்ன முறையிடுகிறார்கள்? அவர் முறையிடவும் வருகிறார்கள், தங்களுடைய ஆஜத்தை நிறைவேற்றி விட்டது என்று நன்றி சொல்லவும் வருகிறார்கள். அவங்க நின்று பார்த்தால் தெரியும், முஸ்லீம்கள் மட்டுமா, எத்தனை சகோதர சமுதாயத்தவர்கள். இன்னும் சொல்ல போனார் அந்த நாவூர் ஷரீஃபுக்கு இந்த பகுதியில் திருநள்ளாறு என்று ஊர் இருக்கிறது. தமிழகத்திலேயே அதிகமாக இந்து சமயத்தவர்களுடைய ஆலயங்கள் இருக்கிற அதிகம் இருக்கிற ஊர் திருநள்ளார். இந்த பகுதியில் வேளாங்கண்ணி இருக்கிறது, கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய பெரிய ஆலயம் இருக்கிறது. ஆனால்
அதுக்கெல்லாம் செல்லக்கூடிய அந்த கிறிஸ்தவ சகோதர சமுதாய இந்து மக்கள் எல்லாம் அத்துணை பேரும் இங்கே வந்து குவிந்து யா பாதுஷா அப்துல் காதரே நாகூர் ஆண்டவரே கஞ்ச பக்ஷ் கஞ்ச சவாயி சுதுல் பகீர் பரதுல் பகீர் சாவுல் ஹமீர் என்றெல்லாம் தங்களுக்கு ஆயிரம் இருக்கிற அந்த பெயர்களை எல்லாம் சொல்லி 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 அழைத்து இங்கே கொடியேற்றப்படுகிற போது கூடியிருக்கிற சோழத்து மக்கள் எங்களை உயர்த்துகிற அந்த கலம் அவர்கள் சொல்லுகிற ஆமீனின் சத்தம் இவை அனைத்தும் நமக்கு எதை காட்டுகிறது சொல்கிறே இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் உலகத்தில் இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் குர்ஆனில் சொல் முதப்பிராதி அம்ராய் என்று சொல்கிறானே உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் என்று அந்த நிர்வாகிகளாக வலிமார்கள் இறைநேசர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் நானிடம் போட்டும் நாகூர் நாயகம் ரலியல்லாஹு உருஸ் முபாரக்கை கொண்டாடி மகிழ்ந்திருக்கக்கூடிய நம் யாவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வசீலாவை கொண்டு நம்முடைய ஆஜத்துகளை நிறைவேற்றி தந்துடுவானாக. இன்மை மறுமை நல்வாழ்வை வழங்கிடுவானாக. நம்முடைய காரியங்களில் அல்லாஹ் வெற்றியை தந்துடுவானாக. சத்திய சுன்னத்துல் ஜமாஅத்துடைய பொறி உயர்ந்து வரப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். பிஹக்கி சய்யிதில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ பிஹக்கி சய்யிதில் அவுலியாஇ வஸ் ஸாலிஹீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். வ ஸல்லி அலா நபி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.